ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாரையும் இந்த இடத்துல சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டு ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து சொல்லணும், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கான டைம் வந்து இப்போ தான் கிடச்சிருக்கு. ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணி பார்த்துட்டு பேமெண்ட் வருதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, லைவ் டெமோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணி எங்களுக்கு வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பா இந்த வீடியோல இது என்ன வெப்சைட்டு, இது எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற டெமோ வீடியோ மொதற்கொண்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ மூலியமா. இந்த வீடியோ நீங்க எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான், இது என்ன ஜாப், இது எப்படி பண்ணணுங்கிற மாரி உங்களுக்கு புரிய வரும். இந்த ஜாப் ஒண்ணும் வேற ஃபில் பண்ணணும், ஃபார்ம் ஃபில்லிங் ஜாபோ, இல்ல டைப்பிங் ஜாபோ எதுவுமே கிடையாது. டைப்பிங் ஸ்கில் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு அட்வர்டைஸ்மென்ட் கிளிக்கிங் ஜாப். அதாவது விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருவாங்க. அந்த விளம்பரத்த கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்க்கறது மூலியமா நம்மளுக்கு டாலர் கணக்குல வந்து இவங்க அந்த வெப்சைட்காரவங்க நம்மளுக்கு பே பண்றாங்க. அந்த பே பண்ணக்கூடிய அமௌண்ட்ட நம்ம வந்து பிட்காயின் மூலியமாவோ, இல்ல பேங்க் அக்கவுண்ட்டுக்கோ நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம். மினிமம் வித்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா $2 தான். இதுல வந்து அட்வர்டைஸ்மென்ட் மட்டும் கிடையாது. சர்வே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றது மூலியமாவும் இன்கம் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். நம்மளுடைய சேனல் இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிறதா இருந்தா, நம்மளுடைய சேனல்ல மேக் மனி ஆன்லைன், வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாப் அண்டு ஃபினான்சியல் ரீதியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க நம்ம சேனல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கான வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாங்க அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ரெகுலரா வாட்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக ஒரு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் ரிச், ஐ ஆம் எ பில்லியனர். எதுக்காக இந்த பிக்சர இப்ப குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு வந்து ஷேர் பண்றேன். அப்படிங்கிறதுனால தப்பு கிடையாது. அதாவது இத வந்து எனக்கு ஒருத்தவங்க மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு குருஜி வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க இந்த மந்த்ராவ. இது வந்து மந்த்ரான்னு சொல்லுவாங்க. அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த ஐ ஆம் எ ரிச், ஐ ஆம் எ பில்லியனர் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3000 தடக்க நீங்க வந்து சொல்லுங்க. இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதாவது எம்ப்டி பிளேஸ்ல போய் உட்காந்துக்கோங்க. சவுண்டே இருக்கக்கூடாது. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு கீழ தான் உட்காரணும். உட்காந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 தடக்க 3000 டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் ரிச், ஐ அம் எ பில்லியனர், ஐ அம் ரிச், ஐ அம் எ பில்லியனர், ஐ அம் ரிச், ஐ அம் எ பில்லியனர். இந்த மாதிரி அடிக்கடி நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் நான் வந்து பணக்காரர், நான் வந்து கோடீஸ்வரர் அப்படிங்கிற மாரி நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மைண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகி, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பூர்த்தி செய்யும். இத வந்து கண்கூடா நீங்க காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 21 நாள் மட்டும் நீங்க ரெகுலரா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். இது வந்து சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆகும். நானும் இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் தெரியுது அப்படின்னா, டைரக்ட்டா நீங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி சொல்லுங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். இல்ல இந்த கமெண்ட்லேயே வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லுங்க. மத்தவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே 21 நாள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து நம்மள அறியாமயே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உள்ள போய் நம்ம மனசுக்குள்ள ஆழ் மனசுல போயிட்டு இறங்கி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து சொல்ல ஆரம்பிச்சுருவோம். இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது? நம்ம வந்து சந்தோஷமா இருந்தா போதும். உனக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அப்படின்னு தான் சொல்லுது பிரபஞ்சம். அதனால எல்லாருமே சந்தோஷமா இருங்க. எந்த கவலையுமே இருந்துக்கு பணக்கவலை இருக்கு, கடன் இருக்கு, ரொம்ப கஷ்டங்கள்லாம் இருக்குன்னா, எல்லாத்தையும் கஷ்டத்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சுட்டு, சந்தோஷமா இருந்தாலே போதும். வாழ்க்கையில சூப்பரா நம்ம வந்து ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓஜோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன ஒர்க் இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணும் கிடையாது. அட்வர்டைஸ்மென்ட் குடுப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மென்ட்ட நம்ம வந்து கிளிக் பண்ணி உள்ள போய் ஒவ்வொரு அட்வர்டைஸ்மென்ட்டுக்கும் நம்மளுக்கு வந்து இவங்க பைசா வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஏர்ன் மனி பை வியூவிங் அட்வர்டைஸ்மென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. கரெக்ட்டா தெளிவா குடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மென்ட் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து இவங்க வந்து ஒரு சில கான்டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரன் பண்ணுவாங்க. அதில நம்ம வந்து ஜாயின் பண்றது மூலியமா அமேசான் வவுச்சர் அது மட்டும் இல்லாம ஐஃபோன்ஸ்லாம் வந்து ஃப்ரீயா குடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட் கஸ்டமருக்கு. அதையும் நம்ம வந்து எப்படி வின் பண்றது? அதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லப் போறேன். இந்த வெப்சைட்டுக்குள்ள உள்ள போயிட்டு நம்ம லாகின் பண்ண ஐடி கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்ட பத்தி ஓவராலா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிருவோம். நான் வந்து ரெகுலரா சொல்றது தான். நீங்க ஒரு வெப்சைட்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட்ட பத்தின டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காப்பிரைட் வாங்கியிருக்காங்களா? அவங்க வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருக்காங்களா?
பேமெண்ட் ப்ரூஃப்லாம் எப்படி இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது நல்லது. எக்ஸாம்பிளுக்கு கூகுளில் போயிட்டு மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா, லட்சக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து கொட்டி கிடக்கும். ஜாப்ஸ் ஏகப்பட்ட ஜாப் வந்து கூகுள் சர்ச்சில் வரும். அது எல்லாமே வந்து உண்மையா, பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேடுறதிலேயே உங்களுடைய பாதி வாழ்க்கை முடிஞ்சிரும். இதில எங்க நம்ம போய் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்றது? ஸோ, அதுக்கு வந்து நம்ம வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் ஒர்க் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா, பின்ன அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாரும் பண்றதுனால ஃபேக்கான வெப்சைட் வந்து மக்கள்ட்ட அதிகமா பிரபலப்படுத்துறாங்க. ஆட் வந்து அதிகமா குடுக்குறாங்க. இந்த மாரி நீங்க உள்ள சைன் அப் பண்ணாலே உங்களுக்கு $50 தருவோம், $100 தருவோம். நீங்க ஒர்க்கே பண்ண வேண்டாம். ஒர்க் பண்ணாம யாருங்க காசு குடுப்பா? அ ஆன்லைன் ஜாபும் சேம் தான். நம்ம வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்றதும் சேம் தான். எந்த இடத்துலயுமே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வந்து கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஜாப் எடுத்து பண்றதுலயே வேஸ்ட்டு. ஸோ, அதனால புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சு ஒர்க் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அதாவது இந்த வெப்சைட்ட பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த வெப்சைட்ல என்னலாம் குடுத்துருக்காங்க அப்படின்னா, பெனிஃபிட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. பெர் கிளிக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 0.04 சென்ட்ஸ் வந்து குடுக்குறாங்க. என்ன இவ்வளோ தானா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பீங்க. நெறைய பேர் டவுட் வந்திருக்கலாம். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிக்குக்கு குடுப்பாங்க. அதாவது அட்வர்டைஸ்மென்ட் ஒரு கிளிக்குக்கு வந்து இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அதிகமா ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு வந்து லாஸ்ட் ஒரு டிப்ஸ் சொல்றேன் உங்களுக்கு எப்படி வந்து ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுல வந்து அட்வர்டைஸ் குடுத்துருக்காங்க. எந்த மாரி பண்ணணும் அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. ரெக்கமெண்டேஷன் வந்து ரெஃபர் மூலியமா வந்து ஒவ்வொரு ரெஃபருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, $20 வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பே பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லட்சக்கணக்கான பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் ஆயிருக்காங்க. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா, $20 மேலேயே நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $20 ஒரு தோராயமா வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு 20னா 30 நாளைக்கு எவ்வளோங்கிறத பார்த்து கணக்கு போட்டு பாருங்க. அதில நம்ம வந்து கண்டிப்பா ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல காப்பி ரைட்ஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க. கான்டாக்ட் யூஸ்ங்கிறது மாரி கிளிக் பண்ணிட்டு அவங்க கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, பேமெண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்க வந்து எடுத்துக்கலாம். வந்து ரீஃபண்ட் பாலிசி, பப்ளிஷரு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் செக் பண்ணி ரீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒர்க் பண்றது நல்லது. பிட்காயினோட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டை அப் வச்சிருக்காங்க. எதீரியம் அண்ட் பிட்காயின். இதில நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ, இப்போ வந்து எப்படி வந்து அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றது, எப்படி வந்து ஒர்க் பண்றது, லைவ் டெமோட உங்களுக்கு காமிக்க போறேன். வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் பாருங்க. அதில வந்து ஃபர்ஸ்ட் வந்து மேல வந்து பார்த்தீங்கன்னா, சைன் அப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அந்த பட்டன வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும். நண்பா நீங்க வந்து சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படித்தான் இருக்கும். இதில வந்து பெய்டு டூ கிளிக் ஆட்ஸ், அட்வர்டைஸ்ன்னு இருக்கும். லாகின், சைன் அப்ன்னு இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த கிரீன் கலர் பட்டன் சைன் அப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வெப்சைட்ல ஐடி இருக்கு அப்படிங்கிறவங்க லாகின் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு நான் புதுசு, இந்த வெப்சைட்னா என்னன்னு தெரியல, நீங்க சொல்லி தான் நான் வந்து ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, கீழ வந்துருங்க அப்படியே. இந்த இடத்துல யூசர் நேம், உங்களுடைய நேம் வந்து ஃபுல்லா என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல இருக்கணும். லாஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து நம்பர் இருக்கணும். இடையில ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிங்கிற மாரி போட்டுக்கோங்க. அதே மாரி அந்த பாஸ்வேர்ட் போட்ட பாஸ்வேர்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டா வந்து என்டர் பண்ணிட்டு, இமெயில் ஐடி வந்து குடுங்க. இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பெர்சனல் ஐடி குடுத்தாலும் ஓகே தான். இல்ல அடிஷனலா நான் வந்து இமெயில் ஐடி வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் அந்த இமெயில் ஐடிய குடுத்து, இந்த இடத்துல ரெஃபர் கோட் இருக்கும். நம்ம சேனலோட ரெஃபர் கோட் வந்து இன்டர்நெட் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐ எம் ஏ நாட் ரோபோட். இத நான் வந்து ரோபோட் கிடையாது அப்படிங்கிற மாரி கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழ அப்படியே வந்துருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து படிச்சு பார்த்துக்கோங்க. என்ன அக்ரி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எஸ் குடுத்துருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஐபி அட்ரஸ்ல ஒரு அக்கவுண்ட் மட்டும் தான் நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஐபி அட்ரஸ் இப்ப ஏர்டெல் சிம்ல வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஐடி போட்டீங்க அப்படின்னா, ஏர்டெல் சிம்ல மட்டும் தான் நீங்க வந்து ஒரு ஐடியில தான் ஒர்க் பண்ணணும். அதே ஏர்டெல் நெட்ட வச்சுக்கிட்டு 2, 3 ஐடி நான் ஒரே மொபைல்ல யூஸ் பண்றேன். ஒரே மொபைல்ல நான் வந்து ரெஃபர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் ஏர்ன் பண்ண போறேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களுடைய டோட்டல் ஐடியவே பேன் பண்ணிருவாங்க. நீங்க கடைசியில ரூ. 1 கூட ஏர்ன் பண்ண முடியாது. நீங்க ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களுடைய வீட்ல கண்டிப்பா இந்த காலகட்டத்தில 2, 3 ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சிருப்பீங்க. நீங்க இந்த ஐடி கிரியேட் பண்ணிட்டு, உங்களுடைய ரெஃபர் லிங்க்க அவங்களுக்கு ஷேர் பண்ணி, மத்தவருடைய அம்மா, அப்பா இல்லன்னா அண்ணா, அக்காவுடைய மொபைல்ல நீங்க ஐடி போட்டு ஒர்க் பண்ணலாம். ரெஃபருக்கு வந்து அதிகமா இந்த இடத்துல இன்கம் குடுக்குறாங்க. இந்த இடத்துல எஸ் அப்படிங்கிறத குடுத்துட்டு, கீழ வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய மெயில வந்து ஓப்பன் பண்ணுங்க. இந்த இடத்துல எந்த மெயில் ஐடி குடுத்தீங்களோ, அந்த மெயில் ஐடிய ஓப்பன் பண்ணிட்டு, கன்ஃபர்மேஷன் ஒரு லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்க்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெரிஃபை ஆயிரும். இந்த அக்கவுண்ட் வந்து என்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்க. நான் வந்து பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா வந்து ஒரு ஐடிய வந்து கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிட்டோம். நீங்களும் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்டெஸ்ட் மாரி அவங்க வந்து ரன் பண்ணுவாங்க. அதில நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கிளிக் பண்ணி ஃபைண்ட் அவுட் மோர் டீட்டெயில்ஸ கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சர்வே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்வே ஜாப் வந்து எப்படி பண்ணணுங்கிற மாரி உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல கிரீன் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா, கோ டூ ஃபில்லிங் அவர் த சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு சர்வே ஜாப் வந்து உள்ள போகும். நான் வந்து இப்போ கிளிக் பண்றேன்.
ஓகே. சர்வே ஜாப்ப கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆன்ஸர் குடுத்துக்கிட்டே வரணும். இதுக்கு வந்து எத்தன ரேட்டிங்ஸ் குடுக்குறீங்க, எத்தன ஸ்டார் குடுக்குறீங்களோ, அதுக்கு ஏத்துற மாரியான ஸ்டார் அதில வந்து கிளிக் ஆகும். நீங்க வந்து உங்களுக்கு என்ன இதில தோணுது அப்படிங்கிற மாரி நீங்க பார்த்துட்டு குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஆன்ஸர் வந்து கொஸ்டின் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு 20 கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஆன்ஸர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரியான அமௌண்ட் வந்து உங்களுடைய டாஸ்க் போர்ட்ல ஆட் ஆகும். இதான் வந்து சர்வே ஜாப்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப் வந்து கிளிக் பண்றேன். ஓகே நண்பா. இப்ப நான் பண்ண மாதிரி உங்களுக்கு புடிச்சிருக்கு, இந்த ஃபோட்டோ ரொம்ப புடிச்சிருக்கு அப்டின்னா, நீங்க வந்து 5 ஸ்டார் குடுத்துக்கலாம். அப்டி இல்லனா 3 ஸ்டார், 4 ஸ்டார் இந்த மாரி நீங்க குடுக்க, குடுக்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அமௌண்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். இது வந்து சர்வே ஜாப்ன்னு சொல்லுவாங்க. ஓகே நண்பா. அடுத்து வந்து ஆட் வந்து எப்படி நம்ம கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு காட்டப் போறேன். இந்த இடத்துல லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல 3 கோட் இருக்கும். அந்த 3 லேயர கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பெய்டு டூ கிளிக் ஆட்ஸ்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, சர்வே டைம் வந்து காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 12 ஏஎம் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இப்ப அவைலபிளா ஆட்ஸ் வந்து 22 ஆட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பிரீமியம் ஆட்ஸும் ஒண்ணு இருக்கு. நீங்க பிரீமியம் ஆட்ஸ வந்து வாங்கணும்னா, நீங்க வந்து உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமா ஜெனரேட் ஆகும். இப்ப இந்த இடத்துல 3 இயர்ஸ் வந்து மார்க்கெட்ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த வெப்சைட் வந்து லான்ச் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது போல. அந்த மாரிலாம் காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கீழ வந்துருவோம். ஆடுன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ஆட வந்து கிளிக் பண்றேன். இந்த ஆட நீங்க வந்து 30 செகண்ட் வந்து கிளிக் பண்ணி பார்க்கணும். இது வந்து பார்க்கறது மூலியமா உங்களுக்கு 0.05 சென்ட்ஸ் வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க. இந்த வந்து 5 செகண்ட்ல பார்த்தா போதும் 0.01 சென்ட்ஸ் வந்து குடுக்குறாங்க. இந்த மாரி கீழ பாருங்க. எத்தன செகண்ட் நம்ம இந்த ஆட் பார்த்தா போதும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அதிகமா இன்கம் வேணும் அப்டின்னா, நீங்க அதிகமான இன்கம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதில தான் நம்ம 30 செகண்ட் தான் பார்க்க போறோம். இந்த இடத்துல 30 செகண்ட் வந்து நான் வந்து கிளிக் பண்றேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் கிடையாது. இதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும். இந்த ஜாப் வந்து நீங்க யார் வேணாலும் பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்படி வந்துருச்சுங்க பார்த்தீங்களா? இத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணி விடுங்க. அவ்வளோதான் உங்களுக்கு. ப்ளே பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க மேல வந்து அந்த டைமிங் வந்து குறைஞ்சுக்கிட்டே போகும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இது ஃபுல்லாமே பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே நண்பா. இதே மாதிரி நீங்க ஆட் கிளிக் பண்ண இந்த இடத்துல உங்களுக்கு 1, 2 இந்த மாரி அதிகமா போய்க்கிட்டே இருக்கும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான பேமெண்ட் வந்து இந்த இடத்துல கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கரண்ட் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு 0.005 கிரெடிட்ஸ் வந்து ஆயிருக்கு. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $20 உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய பேங்க் வந்து பே அவுட் வந்து எடுத்துக்கலாம். பே அவுட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த பிட்காயின் ஐடிய போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய பிட்காயின வச்சு நீங்க வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வித்ட்ரால் பண்ணிக்கலாம். பிட்காயின்னா என்னன்னு தெரியாதவங்க, பிட்காயின் ஐடி என்ட்ட கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாரியான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து சொல்றேன். பிட்காயின்னா என்ன? அந்த பிட்காயின் ஐடி வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு. பிட்காயின்னா வேற ஒண்ணும் கிடையாது. பேபால், பேடிஎம் இந்த மாரி அது வந்து ஒரு அக்கவுண்ட் தான். பணத்த வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. இது வந்து இந்த ஜாப் வந்து நீங்க எடுத்து பண்றதுக்கு டைம் வந்து ஒதுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு லேடீஸா இருந்தீங்க அப்படின்னா, எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வீட்ல ஃப்ரீயா இருக்கும்போது, சீரியல் பார்க்கும்போது இந்த மொபைல கையில வச்சுக்கிட்டு இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பார்க்குறவங்க ஜென்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டா யாராவது இருந்தீங்க அப்படின்னா, நீங்க பஸ்ஸில ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஜாப் வந்து எடுத்து பண்ணலாம். இதுக்குன்னு நீங்க டைம் வந்து நேரம் ஒதுக்கி பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அப்படி நீங்க டைம் ஒதுக்குறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கும்போது வந்து பண்ணிக்கோங்க. இதுக்குன்னு டைம் வந்து ஒதுக்க வேண்டாம். அப்படி பண்ணும்போது நல்லா ஒரு ரெவென்யூ எடுக்க முடியும். நல்ல ஒரு இன்கமும் இந்த இடத்துல நீங்க வந்து எதிர்பார்க்க முடியும். இதுக்கான பேமெண்ட் ப்ரூஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் வருது அப்படிங்கிறனால தான் இந்த வெப்சைட் வந்து எல்லாருமே இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் இத வந்து யூஸ் பண்ணணும். நான் வந்து கண்டிப்பா இது மூலியமா இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த ஜாப்ப வந்து எடுத்து பண்ணுங்க. இந்த சைட்டுக்கான லிங்க் வீடியோக்கு கீழ இருக்கு. டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருக்கேன். ஒன்ஸ் தரவா செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்ன அந்த மந்த்ராவையும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்குங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க. நானும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன். அந்த மந்த்ரா வந்து பார்த்தீங்கன்னா, நானும் ரெகுலரா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமா எனக்கு என்னெல்லாம் தெரியுங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பா குடுத்துட்டு தான் இருப்பேன். அந்த மந்த்ராவ பத்தி தனியா டீட்டெயில் வீடியோ வேணும். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த மாரி கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, தனியா டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில வீடியோ நம்ம கண்டிப்பா ஒரு 10 நிமிஷமோ, இல்ல 20 நிமிஷம் வீடியோ மாரி மேக் பண்ணி, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரீஃபா அத பத்தின வீடியோஸ் வந்து நான் குடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் பார்க்க சொல்லுங்க. இது போல ஒரு புத்தம் புது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய். தேங்க் யூ.